கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை கொண்டாட வேண்டிய நேரம் காலம் தெரிஞ்சு கொண்டாடணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பண்டிகையினுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளின்னு எடுத்துங்களேன், விடியற் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து தீபாவளி பலகாரம்லாம் சாப்பிட்டு வெடி வெடித்து சாமி கும்பிட்றது, லக்ஷ்மி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொங்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் உச்சி வேளையில் சூரியன் உச்சத்துக்கு வரும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியத்துக்கு பூசணி இலையில் சாதம் வச்சு அதில் தயிரும் அந்த நாட்டு சர்க்கரையும் வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஔஷதம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இரவிலையும் அமாவாசையில் காலையிலையும் தர்ப்பணங்களும் பித்திருக்களுக்கு பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும். அந்த நேரம்தான் கோதூளி லக்னம்னு பேர். கோதூளி அப்படின்னா கோனா பசு, தூளி அப்படின்னா அதனுடைய பசுவனுடைய குழம்பு அடிப்பட்டு அந்த குழம்புல இருந்து வரக்கூடிய தூசு. கோதூளி லக்னம் அப்படின்னா பசு திரும்பி வரும் நேரம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே சாயரட்சிக்குள்ளே வந்துடும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அங்கே இந்த தூசி பறக்கும் அந்த நேரத்தில் கோதூளி லக்னத்தில் நீங்கள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடணும். இந்த லக்னத்தில் நீங்கள் வச்சு சுவாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்கும். கிருஷ்ண பகவானே உங்கள் வீட்டில் நிற்பார். அதே மாதிரி தான் சந்தனம், மஞ்சள், குங்குமம், இந்த 3 நல்லா எழுதிங்க. சந்தனம், மஞ்சள், குங்குமம் இந்த 3த்தையும் கலந்து வீட்டில் சந்திரனுடைய படம் வரைஞ்சி அந்த சந்திரனுடைய படத்தில் இருந்து கீழே சுவாமியினுடைய பாதம் இருக்கிறபடி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் கிருஷ்ண பகவான், சந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவன், சந்திரனுடைய பிம்பமாக சந்திரனுடைய தேஜஸாக நம்ம கொண்டு நம்ம சுவாமி ரூமில் சந்திர பிம்பமாக வளர்ந்து சுவாமியினுடைய பாதத்தை வச்சு வணங்கும் போது கோதூளி லக்னத்தில் கெட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சந்திரனே கோதூளி லக்னத்தில் நிற்பார்.